ஹாய் காய்ஸ், இது உங்க சேனல் மேக்ஸவ் மேனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீனியர் இன்டர்போலேஷன். ஸோ லீனியர் இன்டர்போலேஷன்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். கொஸ்டின் என்னன்னா, in the following problems find the maximum value of the step size, அது வந்து h, that can be used to tabulate f of x on the closed interval a, b using linear interpolation such that அந்த எரர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலானா இருக்கணும். அந்த எப்சிலான் வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டர்வல் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஹெச்சோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுன்னு சொல்றதை விட மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ ஒரு எண்டிங் வேல்யூ இருக்கும். இந்த மேக்ஸிமம் வேல்யூன்றது ஹெச் இஸ் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து ஹெச்சோட லிமிட், இவ்வளவுதான் உன்னோட லிமிட் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெப் சைஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்போ வந்து கொஸ்டின்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அதாவது லீனியர் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஹெச் ஸ்கொயர் பை 8. அதே மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் 0 to 1. இந்த 0 to 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்டர்வல். ஸோ அது ஜென்ரலைஸ்டா நீங்க வந்து இங்க a to bன்னு வச்சுக்கலாம். இது வந்து டபுள் டேஷ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டபுள் டேஷ் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இது என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எப்சிலான் வேல்யூ தான். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணி போட போறோம். இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க, ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம வேலை வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து நம்ம வந்து எது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், டெரிவேட்டிவ்ல எது மேக்ஸிமம்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எப்சிலான் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண போறது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். பட் இதுக்கு வந்து ஒரு 4 மார்க்கோ 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஹெச் ஸ்கொயர் இந்த ஃபார்முலால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க போறோம். இப்போ அதுக்கு வந்து நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தேவைப்படும் போது நம்ம முதல்ல கொடுத்துருக்கிறது எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அது வந்து 1 பிளஸ் எக்ஸ் பவர் 6 ஹோல் பவர் 6 இருக்கு. ஸோ அதை தான் நம்ம டெரிவேட்டிவ் எடுக்க போறோம். டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் பவர் என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், n இன்டூ எக்ஸ் பவர் n-1 இல்லையா? அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் இப்படி பண்ணோம்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதை அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். திருப்பி வந்து இது இருக்கு. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி இதை வந்து 5 நம்ம ப்ராடக்ட்ல எழுதிட்டு 5 - 1 பண்ணணும். ஸோ 30 இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4. இது வந்து நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். எதுல மேக்ஸிமம்? நமக்கு கொடுத்திருக்க இன்டர்வெல்ல 0ல மேக்ஸிமம் இருக்கா இல்லைன்னா 1ல மேக்ஸிமம் இருக்கா அப்படின்றத நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் 0ல என்ன வேல்யூ எடுக்குது, 1ல என்ன வேல்யூ எடுக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் பிளேஸ்ல 0வும் எக்ஸ் பிளேஸ்ல 1ம் வந்து போட போறோம். இப்போ எக்ஸ் பிளேஸ்ல 0 போட்டோம் அப்படின்னா 30 இன்டூ 1 பிளஸ் 0 த ஹோல் பவர் 4 இருக்கும். அப்போ 30 தான் நமக்கு வரும். இந்த மாடுலஸ் ஏன் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்க போறோம். ஓகேவா? ஏன்னா ஸ்டெப் சைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ அடுத்து எக்ஸ் பிளேஸ்ல 1 போடுறோம். 1 போட்டோம்னா இங்க 2 வரும். ஸோ 30 இன்டூ 2 பவர் 4 இது கால்குலேட் பண்ணோம்னா 30 வந்து 0 போடும்போது வருது, 1 போடும்போது 480 வருது. ஸோ இதுல மேக்ஸிமம் வந்து 480 தான். அப்போ நம்ம ஃபார்முலால இந்த பொசிஷன் அதாவது இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து 480 அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன்ல நம்ம வந்து 480 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எடுத்திருக்கிறதுனால நான் வந்து கேபிட்டல் M டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஹெச் ஸ்கொயர் இன்டூ 480 பை 8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்க எப்சிலான் வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு 8 480 நம்ம கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத இங்கே டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஈஸியா கால்குலேட்டர்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இன்டூ நம்ம வந்து முதல்ல 5/60 பண்ணிக்கலாம். 5/60 வந்து நமக்கு
0.08333 வருது. இது இன்டூ 10 பவர் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே -5. இப்போ இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு 10 பவர் -7 வருதா. இப்போ நம்ம என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 10 பவர் -7 நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். நம்ம அதையுமே வந்து கால்குலேட்டர்லேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெறும் இஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பவர் இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ ஷிஃப்ட் இஎன்ஜி நம்ம கொடுத்தோம்னா பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு 10 பவர் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு 0.0000833. இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி 9 போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இதை வந்து நீங்கள் ஹெச் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.123456 zeros போட்டு 833 போட்டுக்கலாம். வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சம் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேவா. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்லயும் வந்து நமக்கு அதே வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸும் நமக்கு எப்சிலான் வேல்யூ மட்டும் மாறி இருக்கு. ஸோ இது அதே 0 to 1 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க, சப்போஸ் 2 to 6 இல்லைனா 1 to 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணுறீங்க இல்லையா மேக்ஸிமம். ஸோ அந்த வேல்யூவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே மேக்ஸிமம் எடுக்குது அப்படின்றத நம்ம இந்த இன்டர்வல்குள்ளே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தேவை. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் எக்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கணும், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது எக்ஸ் பவர் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் ஒரு நம்ம போடும்போது அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2xன்னு போட்டுக்கலாம் டெரிவேட்டிவ் எடுத்து. இது வந்து எப்படி இருக்கு, 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம 2xன்னு போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி ஃபார்முலாவும் இருக்கு, நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து y is equal to 2 பவர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். அதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணிருக்கதும், பட் நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்படி டிரைவும் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். லாக் y ஈக்குவல் டு லாக் இன்டூ 2 பவர் எக்ஸ். இப்போ இந்த பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வரலாமா, கொண்டு வந்தாச்சு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா லாக் y இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸ் பண்றோம். அதனால லாக் y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y, y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. ஓகேவா. இப்போ எக்ஸ் இன்டூ லாக் 2. லாக் 2ங்கிறது ஹவவர் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்றோம், அதனால அது வந்து 1 தான் வரும். இப்போ dy by dx மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த y கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். y நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2 பவர் எக்ஸ் தான் நம்மளோட y. அப்போ dy by dx தான் நம்மளோட என்னது, f of x, அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் x இல்லையா. ஸோ இப்போ ஈக்குவல் டு y இன்டூ லாக் 2. அப்போ yன்றது என்னது, 2 பவர் எக்ஸ் இன்டூ லாக் 2. ஓகேவா. இதே மாதிரி இதே ப்ராசஸை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லாக் 2 இன்டூ இங்கே நம்மளோட y என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் எக்ஸ் இன்டூ லாக் 2, அதாவது லாஸ்ட்டாக வந்து டெரிவேட்டிவ். ஸோ இதை வந்து நம்ம லாக் 2 ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் நம்மளோட எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இது வந்து 0லையும் 1லையும் என்ன வேல்யூ எடுக்குதுன்னு பார்த்துட்டு எது மேக்ஸிமம் வேல்யூ எடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஹெச்சோட பவுண்டு கிடைக்கும். அதாவது m தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ ஹெச் ஸ்கொயர் இன்டூ 0.1812/8 இந்த பக்கம் அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1812 டிவைடட் பை 8 அது போட்டோம்னா 0.02265 வருது. இதை வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம். இது இங்கே வருதா, இப்போ இது வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா டிவிஷன்ல ஆயிடும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹெச் வேல்யூ கிடைச்சிரும். நமக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது ஹெச் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அதுலேருந்து ரூட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஹெச் வேல்யூ. ஸோ இந்த சம்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஹெச் ஸ்கொயர் வேல்யூ. அதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon. Bye-bye.